ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஏன் ரொம்ப லேட்டாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி தான் வந்து வீடியோ எடுக்கிறேன். 2 நாளாக எடுக்க முடியல, அதனால தான் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லஞ்சுக்கு என்ன செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து பாவக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்காக தான் வந்து பாவக்காய் வந்து ரவுண்டாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அந்த பாவக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஓரளவுக்கு இதிலே வந்து ஒரு 80% வந்து வேகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து கசப்பு தெரியாது. எங்கள் பாப்பா வந்து நல்லா விளையாடிட்டு இருக்கா பெட்டில். அந்த நேரத்தில் தான் நான் வந்து சமைச்சிட்ருக்கேன். இப்போல்லாம் வந்து கொஞ்சம் அழுகிறான். கொஞ்ச நேரம் நகர்ந்து போனாலும் அழுக ஆரம்பிச்சிடும். விவரம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டனால அழுக ஆரம்பிக்கிறாள். அவளை அப்படியே இடையில எட்டி பார்க்குறது. பெட்டை ஃபுல்லாக ரொட்டேட் அடிக்கிறா. இப்போ வந்து கொஞ்சம் கீழே விழுந்துருவாளான்னு பயம். ஸோ அதனால் வந்து இடையில எட்டி பார்த்துக்குவேன். இப்போ வந்து பாவக்காய் வந்து நல்லா வதக்கியாச்சு. பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து அதே கடாயில் எண்ணெய் அதிலே கொஞ்சம் இருக்கும். அதுவே வந்து போதுமானதாக இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். 2 சின்ன சைஸ் தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு அதிலே ஊற்றி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள் போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதை வந்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதித்ததுக்கப்புறம் புளி கரைச்சல் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக புளி சேர்த்த மாட்டேன். கொஞ்சமாக வந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமேட்டுக்கு அந்த காயை போட்டு வதக்கின நம்ம பாவக்காவை போட்டு நல்லா குழம்பு கொதிக்க விட்டோம்னா சூப்பராக இருக்கும். தேவையான சும்மா ஒரு சின்ன கட்டி வெல்லம் வந்து போட்டால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. நல்லா வந்து கொதித்து சுண்டி வரணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பதத்துக்கு வந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாப்பா வந்து கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டா ரொம்ப. அதுக்கப்புறமேட்டு அவளை வந்து கையிலே வச்சுட்டு செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் எப்பயுமே வந்து கேக் வெட்ட மாட்டோம். கேக் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு சின்ன சைஸ் கேக் வந்து ஒரு கப் கேக் மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. அதை தான் வந்து சாப்பிட்டோம். இட்லிக்காக ஆட்டுறதுக்காக ஊற போட்டிருந்தேன். அதுதான் வந்து மாவு ஓடிட்டுருக்கு.